கடலூரில் தமிழக அமைச்சர்கள் 4 பேர் பங்கேற்ற நிகழ்ச்சியை அதிமுக அம்மானையை சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் புறக்கணித்தனர். கடலூரில் வரும் 16ஆம் தேதி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி விழா நடைபெறும் திடலை அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன், தங்கமணி மற்றும் MC சம்பத் ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் நூற்றாண்டு விழாவினை ஒட்டி நடைபெற்ற மாரத்தான் ஓட்ட பந்தயத்தையும் அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். இந்த விழாவில் கடலூர் மாவட்டத்தின் அதிமுக அம்மானையை சேர்ந்த முருகுமாறன், சத்யா பன்னீர்செல்வம், கலைச்செல்வன், சிதம்பரம் பாண்டியன் ஆகிய 4 எம்எல்ஏக்கள் புறக்கணித்தனர். அருண்மொழி தேவன், சந்திரஹாசன் ஆகிய 2 எம்பிக்கள் டெல்லியில் இருப்பதால் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. அமைச்சர் MC சம்பத் தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி 4 எம்எல்ஏக்கள் மற்றும் 2 எம்பிக்கள் தொடர்ந்து அவரது நிகழ்ச்சியை புறக்கணித்து வருகின்றனர். அமைச்சர் பதவியில் இருந்து MC சம்பத்தை நீக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஏற்கனவே கோரிக்கை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவின் ஒரே எதிரி திமுக மட்டுமே என அதிமுக அம்மானையை சேர்ந்த அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தங்கள் அணியில் ஏற்பட்டுள்ள கருத்து மாறுபாடுகள் தற்காலிகமானவையே என்று தெரிவித்த அவர், விரைவில் வேறுபாடுகள் களையப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். எங்களுக்கு எதிரி திமுக தானங்க, திமுக தான் சொல்றாங்க, வேற யாருக்கு சொல்றாங்க? திமுக தான். இது சும்மா பங்காளிகள் பிரச்சனை தெரியாயிரும், கவலைப்படாதீங்க. ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே சட்டையில் டவுசர்ல வீட்டில் சண்டை போடணும்ல, அந்த மாதிரி எல்லாம் சரியாயிரும். இது உங்களுக்கு இப்போ விளக்கமா சொல்ல முடியாது, காலம் தான் பதில் சொல்ல சரியா இருக்கும்.